யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மண்ணு மேலையும் மக்கள் மேலேயும் அக்கறை இருந்துச்சுன்னா, அதாவது அடுத்த தலைமுறைகள் இந்த ஊர்ல வாழணும்னு நினைச்சா என் கூட வந்து உட்காருங்க. நான் யாருமே தனிப்பட்ட முறையில கூப்பிட போறது கிடையாது. ஏன்னா இது பொதுநல சார்ந்த விஷயம், என்னோட சுயநலத்துக்கான போராடல. உங்களுக்கு இந்த மண்ணு மேல அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க வாங்க. நான் யாருமே தனிப்பட்ட முறையில கூப்பிடல. நான் 10 பேர்த்த கூப்பிட்டு வந்து அதெல்லாம் பண்ண முடியும். ஆனா பண்ணல. நான் நேர்மையான முறையில அமைதியான முறையில என்னோட கருத்தை நான் தெரிவிக்கிறேன். நீங்க என்னோட சேர்ந்து பயணிக்கணும். இல்ல உங்க தலைமையில நான் யார் தலைமை என்னை நான் முன்னிலைப்படுத்தல. யார் கூட எனக்கு இந்த மண்ணை காக்கணும், அவ்வளவுதான். அடுத்த தலைமுறை இந்த ஊர்ல வாழணும். இதுக்காக யாரு நீங்க வந்தாலும் உங்க கூட நான் பயணிக்கிறேன். வாங்க, என் கூட சேர்ந்து போராடுங்கள். நான் யாரையும் கூப்பிட போறது கிடையாது. ஏன்னா இங்க ஏற்கனவே புறம்போக்கு நிலத்துல வந்து குவாரி தோண்டி அங்க வந்து ஒரு அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்காங்க. குளத்து கரையிலே தோண்டிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் காசு வாங்கி கொண்டு இங்க எதுவுமே செய்ய போறது கிடையாது. நீங்க மக்கள் இறங்கி களத்துல போராடினா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சுத்தமா நிலத்தடி மட்டும் இந்த ஊர்ல குறைந்துகிட்டே வருது. இங்க விவசாயம் மட்டும்தான் நம்மளோட வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரம் அழிக்கப்படுது. இங்க அதுவும் இல்லாம இங்க நம்ம ஊர்ல இருக்கிறதே 3 குளம் தான். இன்னொரு குளத்தை பாத்தீங்கன்னா இந்த கிரசர் எம்சாண்டு கழிவுகள் எல்லாம் போய் தண்ணியில கலந்துகிட்டு இருக்கு. அதோட ஆபத்துகள் என்னன்னு நீங்க யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்ல மக்கள் எவ்வளவு ஊர்ல போராடுறாங்க. ஆனா நம்ம ஊர்ல சில அரசியல்வாதிகள் வாங்கி தின்பதனால நம்ம அடித்தட்ட மக்கள் அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இங்க எதையுமே நம்ம கேட்க போறது கிடையாது. அப்படி கேட்காம விட்டோம்னா நம்ம யாருக்காக வாழ்றோம், எதுக்காக வாழ்றோங்கிற அர்த்தமே இல்லாம போயிடும். நம்ம அடுத்த தலைமுறை இங்க அழிந்து கொண்டே போகும். நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க நமக்கு எதுக்கு வம்புன்னு. ஆனா நம்ம இந்த ஊர்ல வாழ தகுதியே இல்ல. இந்த ஊரை காலி பண்ணிட்டு தான் நம்ம போற மாதிரி இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் களத்துல உட்காந்துருக்கேன். நீங்களும் வாங்க, சேர்ந்து பயணிப்போம்.